வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பர்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற லிட்டில் கிட்டான அபிஷேகாவை பற்றி சொல்லலாம். அவங்க இந்த தடவை மௌனராகம் சுற்றில் நிகழ்த்திய அந்த சாதனையை பற்றி மட்டும் இல்லாமல் அவங்க வெறி பிடிச்சி போன மாதிரி அந்த பாடலை பாடியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிஷேகா இந்த மௌனராகம் சுற்றுல அவங்களுடைய திறமையும் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து டெடிகேஷன் ரவுண்டில் வந்து பாடின அந்த பிள்ளை நிலா வெள்ளை நிலா அப்படிங்கிற சாங் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் அதை விடவே சுமன்ராஜ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி தங்கமயிலுக்கு ஸ்பான்சர் கொடுக்குற அந்த கோல்டு காயினை வாங்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாஸ் சாரே பர்சனலாக அவருக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டை விட நம்மளுடைய அபிஷேகாவுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருந்தது. அதனாலேயே என்னமோ இந்த தடவை மௌனராகம் சுற்றுல தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி பாடியிருக்காங்க. தனக்கு அந்த குத்து சாங் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற அந்த பேரியரை உடைச்சி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விஷயம் அப்படிங்கிறது ஜட்ஜஸே அதிகளவு இம்ப்ரெஸ் ஆகி எப்பவும் போல் அவங்களுக்கு 2 தடவை கோல்டன் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து தாம் பாடின எல்லா பாடல்களுக்குமே இது வரைக்கும் நம்ம அபிஷேகா கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வாங்கின கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது ஜட்ஜஸ் வந்து கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸை மீறி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த பாடலை வெளிப்படுத்தின அந்த விதம், அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இல்லாத அளவுக்கு சூப்பராக பாடின அந்த ஸ்டைல் மட்டும்தான். ஸ்ரீனிவாஸ் சாரும் எஸ்பிபி சரண் சாரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா இந்த தடவை நீங்கள் பாடின பாட்டு வந்து உண்மையிலே எங்களுக்கு கூஸ்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இம்ப்ரெஸ்ஸாக பேசியிருக்காரு. அதுவும் எஸ்பிபி சரண் சார்லாம் நான் எப்பவும் சொல்கிற விஷயந்தான், நீ இந்த பிளேஸ் கிடையாது, இந்த ஹைட் மட்டும் கிடையாது, நீ லைஃப்பில் இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய பொண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் கிடைக்குது. இன்றைக்கி உனக்கு 8 வயசு, ஆனால் நீ ஒரு 16 வயசு 18 வயசுலலாம் மிகப்பெரிய சிங்கராக இருப்ப. காட் பிளஸ் யூ அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி சரண் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மோகன் மேம்லாம் அவங்களுடைய பாடல்களுக்கு கண்கலங்கிய தன்னுடைய அந்த காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அபிஷேகா நீங்கள் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மற்ற பாடல்களை இருந்த அளவுக்கு இல்லாமல் இந்த பாடல்களை நீங்கள் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் மற்றவங்க, அதாவது சுபிக்ஷா, வர்ஜா, சுமன்ராஜ், ஸ்ரேயா அவங்கள விட நம்ம அபிஷேகா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மௌனராகம் சுற்றுல கலக்கியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.